எபிசோடு 7 சே மை நேம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வால்ட்ரு, ஜெஸி, மைக் இவங்க 3 பேர் தான் காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஒரு பாலைவனத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே அந்த டிக்லேன் நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம வால்ட்ரு காரை விட்டு இறங்கி அவர்கிட்ட இருக்கிற அவர் செஞ்சா திரும்ப மெத்து அதை தூக்கி போடுறாரு. இந்த மெத்து பார்த்தியா, இந்த மெத்து கிறிஸ்டல் கிளியராக பியூராக இருக்கும். ஆனால் நீங்கள் மெத்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறீங்க போல். அது எவ்வளோ மொக்கையாக இருக்குது தெரியுமா சொன்னோன்னே. சரி இப்போ நீ ரொம்ப பேசாத, அந்த மெத்தலமைன் எடுத்துகிட்டு வந்திருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த டிக்ளைன் சொல்கிறான். நான் மெத்தலமைன்லாம் எடுத்துகிட்டு வரல, ஆனால் ஒரு டீல் பேச வந்திருக்கேன். மெத்தலமைன் எடுத்துகிட்டு வந்தால் இப்போ எதுக்கு வந்த, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த டிக்ளைன் சொல்கிறான். நம்ம எப்போ ஒரு டீல் பேசுகிறோம்ப்பா. என்ன டீல்னா, எங்களோட அதாவது இந்த நாங்கள் 3 பேர் குரூப்பாக தான் வேலை செய்வோம். அதில் மைக் இருக்கார்ல, அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ அவரோட இடத்துக்கு நீ வர போகிற, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிற, வர 35% ஷேரை வந்து நான் உனக்கு தரேன் சொன்னேன். என்னது 35% ஷேர் தானா, அது அவ்வளோதானா சொல்லும்போது, தம்பி 35% ஷேர்னா இப்போ நீயே மெத்து செஞ்சு விற்றா கூட உனக்கு அவ்வளோ வராது. அதுவே இப்போ நீ மெத்து செஞ்சு விற்கிறல்ல, அதை ட்ரிபிள் மடங்காக எவ்வளோ இருக்குமோ, எவ்வளோ காசு வருமோ அதுதான்ப்பா 35%. உனக்கு 35% ஓகேவா, டிஸ்ட்ரிபியூட் கரெக்டாக பண்ணணும்னு கேட்கும்போது கரெக்டாக பண்ணுவேன் சார் அப்படின்ற மாதிரி டிக்ளைன் சொல்கிறான். சரி ஓகே, இப்போ என் பேரை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன் பேரா எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே, உங்கள் எல்லாருக்குமே என் பேரை தெரியும், மரியாதையாக என் பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. உன் பேர்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு நீ யாரே தெரியாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிக்ளைன் சொல்கிறான். ஃபஸ்ட்டு தெரியும்ல, அவரை நான் தாண்டா கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு டிக்ளைன்லாம் ஆடி போயிடுறான். இப்போ நம்ம வால்டர் சே மை நேம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் பயந்துக்கிட்டு ஹெய்சன்பர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கரெக்டாக சொன்னேன், யூ காட் டேம் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க மாசா. அதுக்கப்புறமா நம்ம வால்டர் மைக்குக்கு அவரோட ஷேர், அதாவது மைக்கோட ஷேரான $5 மில்லியன் வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நம்ம மைக் வந்து ஒரு பெரிய கும்பிடு போட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி வராதீங்கடா, நீங்கள் யாரும் நான் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு மைக் அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வால்டர் வந்து ஜெஸ்ஸி அவர் கார் வாஷ் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா அந்த கார் வாஷ் கம்பெனி கீழே தான் வந்து மெத்தலமைன் வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு. ஸோ அங்கே தான் மெத்தலமைன் ஒழிச்சு வச்சிருக்காரு. இந்த ஸ்கைலர் வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாருங்க. ஸோ அதுக்கப்புறமா மெத்தலமைன் எடுத்துகிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மெத்து செய்யணும்ல, மெத்து செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மைக் இப்போ இல்லை. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த டிக்ளைன் அப்படிங்கிறவனா வந்து பிடிச்சி வச்சிட்டாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறமா அவங்க மெத்து செய்வாங்க. அதில் டிக்ளைனுமே வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ டிக்ளைன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான், இவங்க 2 பேர் வந்து அந்த மெத்து செய்வாங்க. இப்போ மைக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பார், அவர் பேர் டேன். அவர் ஒரு வேஸ்ட் வக்கீல். இப்போ என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, காசு எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அனுப்பணும்ல. அந்த 14 பேர் இருப்பாங்க தெரியுமா மைக்கோட ஆளுங்க, அவங்களுக்கு காசு போகிற மாதிரி. அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் அவங்க பேத்தி இருக்கா தெரியுமா, மைக்கோட பேத்தி. ஸோ அவங்களுக்கு வந்து 18 வயசு ஆனதுக்கப்புறம் காசு போகிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து காசு செட் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ அவன் இப்போ அந்த 14 பேருக்கு காசு அனுப்பிட்டாரு, இந்த வக்கீல் வந்து அனுப்பிட்டாரு. இப்போ அந்த இடம் ஃபுல்லாக நிறைய காசு தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து மைக்கோட காசு தான். மைக்கு தான் வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து வச்சிருக்காரு. அண்ட் அவங்க பேத்திக்காகவும், அந்த பேத்திக்கு 18 வயசு ஆனவொடனே அந்த பேத்திக்கு காசு போகணும்ல. ஸோ அதுக்காக காசு வச்சிருக்காரு. இப்போ நம்ம மைக்கை காமிக்கிறாங்க, காருக்குள்ள ஒரு லக்கேஜ் மாதிரி வச்சிருக்காரு. ஸோ இப்போ சும்மா உட்காந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ லேப்டாப் ஆன் பண்ணுறாரு. லேப்டாப்பில் இந்த ஹேங்க் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து நம்ம மைக் வீட்டில் சர்ச் பண்ண போகிறோம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மைக்குக்கு தூக்கி வாரி போட்டுருது. நிறைய இவனுக்கு சர்ச் பண்ண வராங்க வீட்டில்ட்டு. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா முக்கியமான பொருள் எல்லாமே இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே ஒழிச்சு கட்டிடுறாரு. ஸோ ஒரு சேஃப்டி பேக் இருக்குது, அந்த சேஃப்டி பேக் எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டில் ஒழிச்சு வச்சுறாரு. ஸோ சாவியுமே வந்து அங்கே மேலேயே வச்சுறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாரு. அப்போ போலீஸ் வராங்க. வந்ததுக்கப்புறமா அவர் நல்லா கேஷுவலாக இருக்காரு. ஸோ அப்போ நம்ம கட் பண்ணால் வால்டர் தான் காமிக்கிறாங்க. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ ஜெஸி வந்து, நான் அந்த வேலையை விட்டு விலகலான்னு இருக்கேன்னு சொல்கிறாரு. எது வேலையை விட்டு விலக போறியா அப்படிலாம் எதுவுமே நம்ம வால்டர் சொல்ல. அவர் பாட்டு காதில் வாங்காமல் அவர் பாட்டு நிறைய பேசிகிட்டு இருக்காரு. டேய் பக்கத்தில் தான்டா வீடு வந்திருக்கு, ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு மெத்து செய்ய போகிறோம் சொல்கிறாரு. இப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கேன், என்ன பேசிட்டு இருக்கேன், நம்ம ஒரு 100 பவுண்டான மெத்து செய்யணும்டா அப்படிங்கிற மாதிரி வால்டர் வந்து பேசுறது கண்டுக்கவே இல்லை. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுகிறேன்னு கேட்கும்போது, புரியுதுடா நீ வேலையை விட்டு போகிறங்கிற, ஒரு வாட்டி இந்த வேலைக்குள்ள வந்துட்டெல்லாம் போகலாம் முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நம்மளால ஒரு சின்ன பையன் செத்துனான்ட்டு. என்னது நீ கஷ்டப்படுறியா, நீ நல்லா ஜாலியாக தான்டா இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாயா நான் வெளில என்ன சிரிச்சிட்டு இருக்கணுமா, நான் கஷ்டப்படுறத வெளில நான் வந்து அழுதுட்டு இருக்கணுமா, நான் என்னால் முடிஞ்சா நான் சிரிச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு பையனும் இருக்கா, அதனால் வந்து அந்த பையன் சேர்த்து எனக்கும் கவலை தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வாழ்க்கை சமாளிக்கிறாரு. நீ கவலைப்படுற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, சரி எனக்கு வர வேண்டிய ஷேரை கூட நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் இப்போ தான்டா சொன்னேன், அப்பாவி பசங்க நம்ம சாவடிச்சுட்டு, அப்பாவே நிறைய பேர் சாவடிச்சுட்டு, இப்போ எனக்கு அந்த காசு வேணுமா அப்படிங்கிற மாதிரி நான் வாழ்க்கை கேட்குறாரு. சரிப்பா எனக்கு காசே வேணாப்பா, நான் இந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படிமா ஜெஸியும் விலகிடுறாருங்க. கட் பண்ணா நம்ம ஹேங்கரை காமிக்கிறாங்க. ஸோ மைக் வீட்டில் போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் மைக் வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஸோ வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாருல, முன்னாடியே ஒட்டி கேட்டு. ஸோ அதை பற்றி தான் வந்து உயர் அதிகாரி பேசிகிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி நீங்கள் மைக் பின்னாடியே போகாதீங்க, வேற யாரையா கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுபடி வந்து நம்ம ஹேங்கோட ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் அதான் சொல்கிறாரு, நீ மைக்குனே சுத்தாத, அவங்க யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க கூட யாராவது இருப்பாங்க, அவங்களையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆமாம், அதுவும் கரெக்டு தான், அவனுக்கு ஒரு வக்கீல் இருக்கால டேனுன்ட்டு, அவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹேங்க் சொல்கிறாரு. ஹேங்கோட ஃப்ரெண்டும் சரிப்பா இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கட் பண்ணால் நம்ம வால்ட்டர் தான் காமிக்கிறாங்க. வால்ட்டர் ஜெஸ்ஸி ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக அந்த டார்டன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனை வச்சிருக்காரு. அவனுமே சூப்பராக வேலை பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம வால்ட்டர் கேட்குறாரு, நான் அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தான் வேணுமா, நம்ம காசு பற்றி தான் பேசலாம்னு கேட்கும்போது அந்த டார்டன் சொல்கிறான், சார் நான் நல்லா வேலை பார்த்தா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா, சரிப்பா அவனுக்கு நான் காசு கொஞ்சம் நிறையவே தரேன் அப்படிங்கிற மாதிரி வால்ட்டர் சொல்கிறாரு. இந்த டேனை தாங்க காமிக்கிறாங்க. இந்த டேனு மைக்கோட காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது ஹேங்கோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. ஸோ போலீஸுமே வந்துடுறாங்க. இந்த டேனு தான் வேஸ்ட் வக்கீலாச்சு, மைக்கை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதுவே சாலா இருந்தா பங்கம் பண்ணியிருப்பாரு. கட் பண்ணா நம்ம வால்ட்டர் தான் காமிக்கிறாங்க. வால்ட்டர் வந்து உட்காடுறாருங்க. ஸோ அதை வால்ட்டர் வந்து உட்காந்த உடனே ஸ்கேலர் வந்து அங்கே வந்து ஓடிடுறாங்க. இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வால்ட்டர் என்ன பண்ணுறான்னா, அடுத்த நாள் ஹேங்கோட ஆஃபீஸ் போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு அழுகிய போகிறாரு. இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நல்ல பொம்பளை தான், ஏன் இப்படி பண்ணானே தெரில, சும்மா சண்டை போட்டுட்டே இருக்கா அப்படிமா அழுதுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹேங்க்கு, இருங்க வால்ட்டர் நான் போய் காஃபி எடுத்துன்னு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வால்ட்டரை விட்டுட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்போ நம்ம வால்ட்டர் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஹேங்க்கு டேபிள் கட்டில் தான் மைக் எல்லாம் வச்சுருப்பால, மைக்கு பக்கு எல்லாமே வச்சுருப்பால, அதை எல்லாத்தையுமே எடுத்துடுறாருங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாரு. அதை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஹேங்கோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த மைக்குக்கு வந்து ஒருத்தன் தான் தெரியுமா வக்கீல் டேனுன்ட்டு, அவன் மைக்கை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம மைக் வந்து பார்க்கில் உட்காந்துட்டு இருக்காரு அவர் பேத்தியோட. ஸோ பேத்தி அங்கே விளையாடிட்டு இருக்கா. அப்போ நம்ம டேனு அப்படியே வந்து நம்ம மைக்குக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க மைக் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டாரு. இந்த மாதிரி நான் இப்போ எங்கள் மாதிரி பேத்தியோட நான் வந்து பார்க்கில் இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாரு. அப்புறமா நம்ம வால்ட்டர் ஃபோன் பண்ணுறாரு, யோ மைக்கே அவனை வந்து அந்த டேன் கண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாயா, அதுக்கு தான் அந்த வக்கீலை வச்சுக்காத என்ன, அந்த டேனுங்கிற வக்கீல் உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க, எஸ்கேப் ஆயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மைக்குமே வந்து வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து எஸ்கேப் ஆயிடாரு. கட் பண்ணால் நம்ம சாலு, ஜெஸ்ஸி, வால்ட்டர் இவங்க 3 பேர் தான் வந்து இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாலுக்கு வந்து, யோ இந்த மாதிரி மைக்கில் என்கிட்ட ஒன்றுமே சொல்லையா, இதுக்கு தான் வந்து அந்த டேன் பின்னாடி சுற்றாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம மைக்கு சாலுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்பு, இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்டில் நான் வந்து ஒரு சாவி வச்சுருக்கேன், அந்த சாவியை வச்சு என் காரோட ஒரு லக்கேஜ் இருக்கும், அதை எடுத்துன்னு வா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாலிக்கிட்ட சொல்கிறாரு. நம்ம வால்ட்டர் தாங்க போகிறாரு. ஸோ ஒரு காரில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஏர்போர்ட் மேலே ஒரு சாவி இருக்கும். ஸோ அங்கே ஏர்போர்ட்டில் வந்து ஒரு கார் இருக்கும், அந்த காரில் லக்கேஜ் எடுத்துக்கிறாரு. ஸோ நம்ம மைக் ஒரு இடத்துல சாவி ஒழிச்சு வச்சார்ல, அந்த சாவியை எடுத்துகிட்டு ஒரு பாலைவன ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம மைக் வெயிட் பண்ணுறாரு. கார் எடுத்துக்கிட்டு லக்கேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம வால்ட்டர் போகிறாரு. நல்ல வேலை நீ எங்களை பற்றிலாம் ஒன்று சொல்ல, இதுக்கு தான் வந்து அந்த டேன் வேணாம், நம்ம சாலே போதும்னு சொன்ன, நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த 11 பேர் உனக்கு அடியாள் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட பேர்லாம் சொல்லு, அவங்கள நான் போட்டு தள்ளிடுறேன், இல்லை நீயே போட்டு தள்ளுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்டர் சொல்கிறாரு. நம்ம மைக்கு தான் ரொம்ப நல்லவராச்சுல, எல்லாருக்குமே ரொம்ப விசுவாசமாக இருப்பார்ல. ஸோ அதை 14 பேர்ல என்ன சொல்ல முடியாது, அவங்களெல்லாம் நீ போட்டு தள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து மைக் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம மைக்கு இன்னொன்று சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துருந்தோன்னா, யோ நீனா பெரிய ஆளாயா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையாச்சு, 20 வருஷம் இந்த கஸ்ஸு செம்மையாக வேலை பார்த்தாயா, கஸ் உனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்தான், ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் நீ அவனை போட்டு தரல, நீ வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு பாரு, இப்போ பாரு என்னையே வந்து இப்போ போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, நீலாம் வேஸ்டியா, கஸ் தான் எப்பயுமே கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடாரு. ஆல்ரெடி ஈகோன்னு ஒன்று இருக்கும்ல, தன்னை விட இன்னொருத்தவங்களை பெருசாக சொன்னால் ஒரு கோவப்படுவார். ஸோ அப்போ நம்ம மைக் வரை இந்த மாதிரி பேசிட்டாரா, அப்போ நம்ம மைக் லக்கேஜை செக் பண்ணுறாரு. உள்ளே நிறைய காசு இருக்குது, ஆனால் கன்னை காணும். உள்ளே ஒரு கன் வச்சிருப்பாரு, அந்த கன்னை காணும். நம்ம வால்ட்டர் அந்த கன்னை எடுக்கிறாருங்க. கன்னை எடுத்து, அதாவது அந்த மைக்கோட கன் அவர் தான் வச்சிருக்காரு. கன்னை எடுத்து மைக்கோட கார் கண்ணாடியை ஷூட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம மைக் அப்படி காரை ஓட்டிட்டு அங்கேயே போய் முட்டுறாரு. சரி ஓகே அந்த காரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்டர் போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே மைக்கை காணும். எங்கடா அந்த மைக் அப்படின்னு பார்க்குறாரு. அங்கே ஒரு ஆத்தங்கரை வர மாதிரி இருக்குது. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்காருங்க மைக்கு. அப்போ நம்ம வால்ட்டர் போயிட்டு, மன்னிச்சிரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த 11 பேர் போய்ட்டு நான் ரெடியாக கிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிறேன், நீங்கள் எதே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்டர் சொல்கிறாரு. டேய் நான் சாக போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி மைக் சொல்கிறாரு. சாக போகிறேன் எப்படின்னு கேட்டவொடனே அவர் அந்த கார் கண்ணாடி ஷூட் பண்ணார்ல, அதில் இருக்க ஒரு புல்லட்டு நம்ம மைக்கோட இடுப்பில் பட்டுருச்சு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் சாக போகிறாரு நம்ம மைக்கு. நம்ம வால்ட்டருக்கு ஒரு ஃபீலே இல்லை, நம்ம மைக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை. ஏன்னா அவர் வால்ட்டர் ஒயிட் அப்படிங்கிற பேரை தாண்டி இப்போ ஹெய்சன்பர்காக மாறிட்டாரு. இதுக்கப்புறம் இதே மாதிரி விஷயம் அவர் வந்து நிறையவே பண்ண போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது நெக்ஸ்ட் எபிசோட சொல்கிறேன். தேங்க்யூ.